மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 178. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலோசியர் 3:4. தேவனுடைய சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள் மீதும் நன்மையும் தீமையும் உணர்ந்து கொள்வதற்கு அடிகள் பெற அவசியமில்லாதவர்கள் மீதும் தேவன் விசேஷமான பிரியம் கொண்டுள்ளார். இவர்களை ஜெயம் கொண்டவர்கள் என்று அவர் அழைக்கின்றார். இவர்கள் கர்த்தருக்கு ஒத்திருக்கின்றார்கள். மேலும் அவர் இருக்கும் இடத்தில் இவர்கள் இருக்கவும் அவருடைய கனத்தில், மகிமையில், ராஜ்யத்தில் மற்றும் வல்லமையில் பங்கு பெறுவதற்கான பாத்திரங்களாக கருதப்படுகின்றனர். ஜெயம் கொள்வர்களாகிய சிறுமந்தையினர் திரளுக்கூட்டத்தாராகிய உபத்திரவத்தின் வழிவரும் பரிசுத்தவான்களை காட்டிலும் அதிகமாக பாடுபடுவதில் பரிசை பெறுவார்கள் என இல்லாமல், மாறாக சந்தோஷத்துடனும் தாமாக முன்வந்து சுயத்தை பலி செலுத்தியும் பாடுபடுவதனாலேயே ஆகும் என்பதே. ஆமென்.